வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேமுதிக அதிமுகவின் கூட்டணியை உடைத்த சசிகலா. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? தற்பொழுது வைரலாக ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதற்கு நேரடியாக ஸ்டாலினின் ஆதரவுகள் சசிகலாவிற்கு இருக்கிறதா? 234 தொகுதிகளிலும் அதிமுகவை வீழ்த்தி திமுக அரியணை ஏற வேண்டும் என்றால் அதற்கு சசிகலாவின் ஆதரவுகள் தேவை என்ற காரணத்தினால் சசிகலாவிடம் ஸ்டாலின் அவர்கள் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும், அரசியலை மீறி இந்த தொடர்பு நட்பு வட்டாரமாக இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் ஆதாரத்துடன் கிடைக்கப்பெற்றுள்ளது. சசிகலா அவர்கள் 234 தொகுதிகளில் நேரடியாக களத்தில் இறக்காமல் தென் மாவட்டங்களை குறிவைத்து சுமார் 84 தொகுதிகளை களத்தில் தனது ஆதரவாளர்களை போட்டியிட்டு சசிகலா அவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும், அதற்கான பணத்தை நான் தருகிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேமுதிக அதிமுக கூட்டணி உருவாகிவிட்டால் நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இதை நடக்காமல் இருப்பதற்கு சசிகலா அவர்கள் உள்ளே புகுந்து தேமுதிகவிடம் கூறி நிச்சயம் அதிமுகவின் கூட்டணி வேண்டும் என்றால் இரட்டை இலக்க நம்பரை கொடுக்க வேண்டும். கடந்த முறை 15 தொகுதிகளை கொடுத்துள்ளது. இந்த முறை நிச்சயமாக 20 தொகுதிகளுக்கு மேலாக கொடுக்க வேண்டும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதையும் சசிகலா அவர்கள் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் தெரிவித்து கூட்டணியை உடைக்கும் வேலையை பார்த்துள்ளார் என்றும், இதனால் தான் தற்பொழுது வரை அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாகாமல் இழுத்தடித்து வருவதாகவும் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் சசிகலா அவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஒரு பெண் நிர்வாகி சந்தித்து பேசினார். அதற்கு டிடிவி தினகரன் அந்த பெண் நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கினார். இதனால் கடும் கோபமடைந்த சசிகலா தன்னுடைய பணத்தை வைத்து அரசியலை நடத்தி வருகின்ற டிடிவி தினகரனுக்கு இவ்வளவு இருக்கிறது என்றால் நிச்சயம் இந்த தேர்தலில் அதிமுகவை கூட்டணியை தோல்வியடைய வைத்து திமுக கூட்டணியை வெற்றியடைய வைப்பேன் என்று கூறியிருப்பதாகவும், இதனால் தற்பொழுது அதிமுக தேமுதிக கூட்டணியை உடைக்கும் வேலையை ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் போட்டு வருவதாகவும் ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் கூறப்பட்டு வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். சசிகலா அவர்களது உண்மை முகம் இதுவா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.